அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் தமிழருடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரங்களை உலகுக்கு தெரிய வகையிலே ஆற்றுக்கரையில் இருக்கக்கூடிய நாகரிகங்களை பறைசாற்றும் விதமாக கீழடி, பொருணை போன்ற நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்தார். அந்த வகையிலே நான் இந்த கேள்வியை எழுப்பிற பொழுது, குறிப்பாக நம்முடைய ராமநாதசாமி கோவிலில் ஏற்கனவே பழுதடைந்திருக்கக்கூடிய அறையில் ஏறத்தாழ 308 கட்டுகள், குறிப்பாக 25,549 ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்தார்கள். அந்த ஓலைச்சுவடிகள் கண்டெடுக்கப்பட்டு நம்முடைய துறையின் சார்பாக அவைகளை பாதுகாக்கப்படுவது மட்டுமல்லாமல், எதற்காக அந்த கேள்வியை நாம் கேட்டோம் என்றால், குறிப்பாக தமிழருடைய வாழ்வியலை நீங்கள் சற்று எண்ணி பார்த்தீர்கள் என்றால், தமிழர்கள் பிறப்பிலே முதல் தன்னுடைய அடையாளமாக ஒளியின் மூலமாக மக்களிடத்திலே ஒருவர் பரிமாறிக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் பாறையினுடைய கிறுக்குகளிலே எழுத்துக்களாக எழுத்தப்பட்டது முதலாவது சமணர் போன்ற படுக்கைகளை நாம் பார்க்கின்றோம். அதற்கடுத்து மன்னர் காலத்திலே கல்வெட்டுகளான ஆதாரங்கள் இருந்தது. அதை ஒத்து ஓலைச்சுவடியிலும் தமிழர்கள் எழுத்துக்களாக நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு, ஜோதிடம் போன்றவற்றை பதிவு செய்து ஒவ்வொருடைய மன்னர் காலத்திலும் ஒரு இடத்திலும் அது பாதுகாக்கப்பட்டது. அந்த வகையில் குறிப்பான ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட ஓலைச்சுவடியில் ஏறத்தாழ 1900 வருடங்கள் தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் அந்த ஓலைச்சுவடி மூலமாக நமக்கு ஆதாரமாக கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியில் எடுத்துக்கொண்டால் 4-5 மொழிகளிலே இருப்பதாக நாம் அறிகிறோம். தமிழ், தெலுங்கு, கிரந்தம் போன்ற மொழிகளில் இருக்கின்றது. கிரந்தம் என்ற அந்த மொழி என்பது என்னவென்றால், வட இந்தியாவிலிருந்து அருள்மிகு ராமநாதசாமி கோவில் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு தமிழ், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு தமிழ் மொழியின் மூலமாக மாற்றம் செய்து விளக்கம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கிரந்த மொழியும் நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், நேபாள நாட்டில் வாழக்கூடிய இந்து மக்கள் ராமநாதசாமி கோவில் வணங்க வருவதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இந்த கிரந்த மொழி நமக்கு தந்திருக்கின்றது. போன்ற பல்வேறு ஆதாரங்களை நாம் இப்பொழுது எடுத்திருக்கின்றோம். நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவைகளை பாதுகாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு மிக விரைவில் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. நம்மளுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய நாகரிகத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், கீழடி நாகரிகத்தை ஒற்ற ஆற்றாங்கரை நாகரிகம் நமக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த ஓலைச்சுவடிகள் முழுவதுமாக வாசிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிற பொழுது ராமநாதபுரத்தினுடைய ஆற்றங்கரை நாகரிகம் நாட்டு மக்களுக்கு மிக விரைவில் வரும். அதற்கான பூர்வாங்க பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும், நம்முடைய மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்பு நம்முடைய தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களும் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த கேள்வியை நான் கேட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.